கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்கள் அனைவரும் கர்த்தருக்குள் சுகமாயிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில வார்த்தைகள் உங்களோடு கூட லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 16வது அதிகாரம் 19வது வசனம் முதல் 31ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் கவனித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான சம்பவம் ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒருவன் பிச்சைக்காரனாக இருக்கிறான், ஏழ்மையில் இருக்கிறான், தரித்திரத்தில் இருக்கிறான். மற்றொருவன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறான், அவனுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இருவருமே மரணத்தை சந்திக்கிறார்கள். அதிலே ஒருவன் ஆபிரகாமினுடைய மடியிலே இளைப்பாறுகிறான், லாசரு. ஆனால் இந்த செல்வந்தனாய் வாழ்ந்து மிகவும் கோடீஸ்வரனாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த ஐஸ்வர்யவான் நரகத்திலே வேதனைப்படுகிறான். காரணம் என்ன? அவன் பாவம் செய்தானோ, விபச்சாரம் செய்தான் என்று இந்த பகுதியில் சொல்லலை. அவன் எந்த பாவத்தையும் செஞ்சதாக இந்த வேத பகுதியில் நம்ம படிக்க முடியாது. விபச்சாரம் செஞ்சான், மது அருந்தினான், துரோகம் செஞ்சான், அண்ணன் தம்பியோட சொத்தெல்லாம் வந்துட்டு அபகரிச்சுக்கிட்டான், இப்படி எதையுமே பார்க்க முடியாது. ஆனால் ஏன் இவன் நரகத்தில் அவ்வளவு கொடிய வேதனைப்பட வேண்டும்? ஒரு காரியம் மட்டும் விளங்குகிறது, அதெல்லாம் பாவம்தான். ஆனால் தேவையுள்ளோருக்கு செய்யாவிட்டால், தன்னிடத்தில் இருந்தும் இல்லாதவர்களுக்கு இறங்காவிட்டால் கூட அதுவும் பாவம்தான். இவனுடைய ஒரு மிகப்பெரிய குறைபாடு கண்ணடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கண்ணடைக்கப்பட்டு போன ஒரு வாழ்க்கை. அதாவது தான் வீட்டுக்கு பக்கத்திலேயே கிடந்த தேவையுள்ள இந்த லாசருவுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செஞ்சிருக்கலாம், ஆனால் அதை அவன் செய்யலை. அதுதான் அங்கே பிரச்சனை. இன்றைய காலகட்டங்களிலே நாம் பார்க்கும்போது கிறிஸ்தவ வட்டாரத்தில் அநேக பணக்காரர்கள் உண்டு, ஆனால் தேவையுள்ள ஊழியர்களுக்கு, தேவையுள்ள மக்களுக்கு, ஏழைகளுக்கு இறங்குவதற்கு மனமில்லாவிட்டால் அதுவும் பாவமே என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே எச்சரிக்கிறார். ஆகையினால் இந்த ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்கிறதான வசனத்தின் அடிப்படையில் தேவையுள்ளவர்களுக்கு இறங்கி நாம் உதவி செய்யும் போது அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு மாறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகையினால் தேவையுள்ளோருக்கு உதவி செய்வோம். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படியாய் நாமும் நன்மை செய்கிறவர்களாக, ஏழைக்கு இறங்குகிறவர்களாக, தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நாம் நிற்போமானால் நம்முடைய தலைமுறை தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும். ஆகையினால் உங்களிடத்தில் இருந்தும் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யாவிட்டால் அது பாவமே. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா ஆசீர்வாதம்? அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எத்தனையோ தேவையானவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ ஏழை வாழ்ந்து கொண்டிருக்காங்க, ஏழைகள், அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யத்தான். ஒருத்தர் அனுபவிக்க கர்த்தர் ஆசீர்வாதம் தர்றதில்லை, உங்க மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படத்தான் அந்த ஆசீர்வாதம். ஆகையினால் நம்ம கர்த்தர் ஆசீர்வதிச்சதான நோக்கத்தையும் அவருடைய மகா பெரிய உன்னதமான திட்டத்தையும் உணர்ந்து கர்த்தருக்காக நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.